இந்தியாவில் குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுற ஒரு உயரிய விருதுன்னு பார்த்தோம்னா பாரத் ரத்னா விருது. 1954 ஆரம்பித்த இந்த விருதானது 2024க்குள்ளே பார்த்தோம்னா ஒரு 53 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு வாங்குறதுக்கு என்ன ஜாதி, என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன ஸ்டேட்டஸு, அப்புறம் இவங்க கேர்ளா பாய் அப்படின்ற எந்த ஒரு பாகுபாடு கிடையாது. அவங்க செஞ்ச ஒரு உயர்ந்த சேவைக்காகவும் உயர்ந்த எண்ணத்துக்காகவும் இந்த அவார்டு தராங்க. இந்த அவார்டு வாங்கினவங்களுக்கு எந்த ஒரு கேஷ்பேக்கும் கிடைக்கிறதில்ல. மேலே இந்தியாவில் கொடுக்குற அந்த ஃபஸ்ட்டு முன்னுரிமைன்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த மாதிரி கேட்டகரியில் ஃபஸ்ட்டு ஜனாதிபதிக்கு கொடுக்குறாங்க. செகண்ட் கேட்டகரி பார்த்தோம்னா துணை ஜனாதிபதிக்கும், தேர்ட் கேட்டகரி பார்த்தோம்னா பிரதமர் அவங்களுக்கும், அண்ட் ஃபோர்த்து ஆளுநர், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர்களுக்கு ஃபோர்த்து கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஃபிஃப்த்து நம்ம நாட்டில் இன்னும் உயிரோடு இருக்கிற முன்னாள் ஜனாதிபதி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபிஃப்த்து கேட்டகரியில் பார்த்தோம்னா துணை பிரதமர் அவங்களுக்கும், அண்ட் சிக்ஸ்த்து கேட்டகரியில் தலைமை நீதிபதி அவங்களுக்கும், அண்ட் மக்களவை சபாநாயகர் இவங்களுக்கு சிக்ஸ்த்து கேட்டகரியில் தராங்க. அண்ட் செவன்த்து கேட்டகரியில் பார்த்தோம்னா மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் அவங்களுக்கும், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கும், அண்ட் ராஜ்யசபா எதிர்க்கட்சி மக்களவை தலைவர்கள் அவங்களுக்கும், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அண்ட் முதலமைச்சர்கள் இவங்க எல்லாருக்கும் செவன்த்து கேட்டகரியிலும், அண்ட் செவன்த் ஏன்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் பாரத் ரத்னா விருது வாங்கினவங்களுக்கு இந்த முன்னுரிமை வழங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கீகாரம் தான் பாரத் ரத்னா விருது பெற்றவங்களுக்கு கிடைக்குமே தவிர எந்த ஒரு கேஷ்பேக்கும் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள SK Tamil Talks 360 சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.